சூடான சாப்பாட்டு மேலே சப்பாத்தி ஒன்று வச்சு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இட்லி குண்டால் சில்லற காசை போட்டு பாருங்கள், இட்லி பிசுக்கு பிசுக்குன்னு வராது. கரண்டி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டும் இல்லையா, இந்த ஒரு கரண்டி மட்டும் இருந்தால் போதும். நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஈஸியான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் நம்ம மாவு கலந்து இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் பிசுக்கு பிசுக்குன்னு போயிடுது, அல்லது கல் மாதிரி இட்லி வந்துடுது. அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாவு, நீங்கள் எப்படி மாவு அரைச்சாலும் சரிங்க, அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் அல்லது ஒரு 15 நிமிஷம் அந்த மாவை நல்லா கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மாவில் பிசுக்குத்தன்மையும் இருக்காதுங்க. இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. நான் எப்படி தான் மாவு குவான்டிட்டி எவ்வளோ போட்டு அரைச்சாலும் எனக்கு மாவு பிசுக்கு பிசுக்குன்னு, அதாவது இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்குது, அல்லது ரொம்ப கல் மாதிரி போயிடுது, ஆறுச்சுன்னா அப்படின்னா பிக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்கவங்க 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க, சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி நல்ல இட்லி பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சில்லற காசு 2-3 போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு சில டைம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்ல இட்லி குக் ஆகி வந்துடுங்க. அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆவி பட்டே நம்மளுடைய இட்லி பிசுக்கு பிசுக்குன்னு ஆயிரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சில்லற காசை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நம்ம போட்டிருக்க காயின் அந்த தண்ணி கூடயே கொதித்து அப்பப்போ சவுண்டு கேட்கும். அதை வச்சு நீங்கள் இட்லி வெந்துருச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா தண்ணி சுண்டி போகி அந்த இட்லி பாத்திரம்லாம் அடி பிடிச்சி போய் துணியெல்லாம் ரொம்ப கறி பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4-5 சில்லற காசு போட்டிங்க அப்படின்னா அது தண்ணி சுண்டுச்சு அப்படின்னா அந்த சில்லற காசுடைய சவுண்டு மட்டும் நல்லா உங்களுக்கு கேட்கும். இது ரொம்ப ஈஸியான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி ஊற்றும் போது நீங்கள் தட்டில் வச்சு தனியாக இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தூக்கி அந்த குண்டாக்குள்ளே வைக்காதீங்க. இந்த மாதிரி இட்லி குண்டாலேயே அந்த இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஷேஃபாக பந்தாக வரும். ரொம்ப ஒட்டிக்கிட்டு பிசுக்கு மாதிரியும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இட்லி எல்லாமே ஊற்றி முடிச்சுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த இட்லி குண்டா மூடிக்கு மேலே நான் காலர் பட்டன், அதாவது நம்ம சட்டை இருக்கு இல்லைங்க, அதில் காலர் கையில் வரும்ல அந்த பட்டனை தான் நான் சுற்றி அந்த மூடிக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு தூக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட இட்லி தட்டில் பிசுக்கு தன்மையே இல்லை. இந்த மாதிரி இட்லி எடுக்கும்போது மேலே இந்த தட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியிலையும் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஸ்பாஞ்சியாட்ட இட்லி வரும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கலந்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஸ்பாஞ்ச் ஆட்ட வரும். நெக்ஸ்ட்டு அந்த துணி எல்லாத்தையுமே இட்லி குண்டாலேயே போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நமக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வேர்க்கடலை வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கருப்பெள்ளு அல்லது உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் சரி, நார்மலாக எதுவுமே நான் ரோஸ்ட் பண்ணல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆனால் எந்த ஒரு ஸ்வீட்டுமே இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி வேர்க்கடலை வெல்லம் இந்த எள்ளை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. வெள்ளத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட பேரிச்சம்பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்வீட்டை கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி எள்ளு வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டிப்பு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம பிரெட் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதை நம்ம நல்லா கவர் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா பிரெட் எல்லாமே காஞ்சி போயிடும். இந்த மாதிரி பிரெட் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நாட் போட்டு வைங்க. உங்ககிட்ட லப்பர் பேண்ட்லாம் எதுவும் இல்லை, நூல்லாம் போட்டு உங்களால் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா
இந்த மாதிரி ஏர் போகாத மாதிரி நல்லா ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கணுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து எந்த ஒரு ஏருமே ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அந்த கவரவே விரித்து ப்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே திணிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஏர் போகாமல் நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும். லப்பர் பேண்ட் இதுக்குன்னு நமக்கு நூல்லாம் போட்டு சுற்றி வைக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா அழகாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக நம்ம லப்பர் பேண்டு நூல்லாம் தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுற்றி வச்சு பாருங்கள், ப்ரெட்டு காஞ்சு போகாமல் இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், நம்ம வெண்டைக்காய் வாங்குகிறோம் அப்படின்னா வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வெளியவே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதோடைய தலைப்பகுதியும் அந்த வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு பேப்பரோ போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெண்டைக்காவை அந்த டிஃபன் பாக்ஸ்லேயோ அல்லது ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வெண்டைக்காய் சீக்கிரமாக முத்தி போகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இது ஒரு 2 days வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வெண்டைக்காய் வாங்கிட்டு வரோம், உடனே சமைக்க முடியாது. நம்ம ஃப்ரிட்ஜில் கவரோடு வச்சா அந்த பிசுக்குத்தன்மையினால் சீக்கிரமாக அழுகி போயிடுது அல்லது முத்தி போயிடுது. அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளே வச்சு பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க. நிறைய பேருக்கு சாதம் செய்யும் போது தெரியாமல் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிருச்சு அல்லது குழஞ்சு போயிருச்சு அல்லது வந்து நமக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரி குழஞ்சு போயிருச்சு, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தியை அந்த சாப்பாடுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி அந்த ஈரத்தன்மை எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் நீர் கோத்து இருக்கிற மாதிரி இருக்கிற சாப்பாடு எல்லாமே நல்லா பசுமையாக பல ஆயிருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. அது மட்டும் இல்லை, நைட்டு செஞ்ச சப்பாத்தி உங்களுக்கு சூடாக இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சப்பாத்தியை இந்த சூடான சாப்பாடு மேலே வச்சு விட்டோம் அப்படின்னா சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகிடும். நம்ம தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தியை சூடு பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. சாப்பாடுமே நல்ல உதிரியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு அடிக்கடி குழஞ்சு போயிடுது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் ஸ்பூன்லாம் மாட்டுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு பாக்ஸும் இல்லை, இடமும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி மட்டும் இருந்தால் போதும். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பூன் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்க இடத்துல ஸ்பூன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் எந்த இடத்துல இந்த கரண்டியை மாட்டி விடுவீங்களோ அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஸ்பூன் வந்து மிஸ்ஸுமே ஆகாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பூனை நம்ம பாத்திர ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் அல்லது ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணுறனால அழகாக ஈஸியாக ஸ்பூனை எடுத்துக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டில் நான் இந்த கரண்டியை மாட்டி விட்டுட்டு வேணுங்கிறப்ப நம்ம அழகாக வந்து ஸ்பூனை எடுத்துக்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னுடைய வீடியோஸில் கிச்சன் டூர் நிறைய வீடியோஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்டான பேங்கிள்ஸும் எங்களுடைய பெல்ட் எல்லாம் வேஸ்ட்டாக நிறைய வச்சுருப்போம். அந்த பெல்ட்டை வச்சு இந்த மாதிரி நான் டம்ளர் வைக்கிற ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு, பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டில் சைடில் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு சின்ன சின்ன கிண்ணம் மூடியெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டில் அத்தனை பாத்திரத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த ஒரு பாத்திர ஸ்டாண்டில் நான் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching.